லூம் லைட் ஆன் ஆகணும், இல்லாட்டி அசைவு இருந்தாலும் லைட் ஆன் ஆகும். ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று நடந்தா எங்களுக்கு லைட் ஆன் ஆகணும் அப்படின்னா அது வந்து ஓகே. கிளியரா விஷயம் விளங்கிட்டோம்? ரைட். இப்ப நாங்க அடுத்த கொஸ்டனுக்கு வந்து போவோம். அவ்வளவுதானே? ரைட். உங்களுக்கு இதுல என்ன சரி டவுட்ஸ் இருக்குமா? இருந்த டவுட்ஸ் வந்து கேளுங்க. இந்த படிச்ச பாடங்கள்ல பேப்பர்ல இல்லாட்டி பொதுவாக இதுவரைக்கும் 1வது யூனிட்ல இருந்து 4வது யூனிட் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ், கேள்விகள், குழப்பங்கள் இருந்தால் கேளுங்க. சார் ஃபயர்வால கொஞ்சம் விளம்பரப்படுத்துங்க. ஃபயர்வால விளங்கப்படுத்துறேன். ஓகே. ஃபயர்வால் ஃபயர்வால்னு சொல்றது என்னன்னா, இப்ப பழைய காலங்கள், பழைய பழைய காலம்னு சொல்றது இந்த ரோம, கிரேக்க ஆட்சிகள் நடந்த அந்த பழைய ராஜ்யங்கள் நடந்த காலங்கள்ல அவங்க இப்ப இருக்கிற மாதிரி இந்த அணுகுண்டுகளை பயன்படுத்தியோ இல்ல இந்த பெலாஸ்டிக் மிசைல்ஸ், ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி எங்க இருந்து தாக்குறாங்கன்னு தெரியாம தாக்குற சேட்டலைட்ஸை யூஸ் பண்ணி தாக்குற இந்த மாதிரியான இதெல்லாம் இல்லை. யுத்தங்கள் செய்யறனா என்ன செய்வாங்க, அவங்க ஒரு படையை திரட்டிக்கொண்டு இவங்க வந்து முதலாவது ஒரு இது ஒண்ணு போடுவாங்க. என்னது, நாங்க வாரோம், சரியா, நாங்க வாரோம், நீங்க சரணடைறீங்களா இல்லாட்டி எங்களோட யுத்தம் செய்றீங்களான்னு கேட்பாங்க. இவங்க ஓம்னு சொன்ன சரணடைறோம்னு சொன்னா யுத்தம் இல்லாம கைப்பற்றுவாங்க. இல்ல யுத்தம் செய்யத்தான் போறோம்ட்டா அவங்க வருவாங்க, இவங்களும் படையை திரட்டி கொண்டு சண்டை போடுவாங்க. இப்ப போயிட்டு யாரு அரண்மனையை கைப்பற்றுறாங்களோ, அரண்மனையை கைப்பற்றினா யுத்தம் முடிஞ்சு. மன்னரை கொண்டு அரண்மனையை கைப்பற்றினா என்ன, மன்னனை கொன்றதோ இல்லாட்டி மன்னனை சிறைப்பிடிக்கிறதோ ரெண்டுல ஏதாச்சும் நடக்கும். அதோட யுத்தம் வந்து முடிஞ்சு. இதான் நடக்கிறது. அப்ப அந்த அரண்மனை என்ன செஞ்சிடக்கூடாது, யாரும் வந்து அனுமதி இல்லாம அணுகிடக்கூடாது, யாரும் அனுமதி இல்லாம அரண்மனைக்குள்ள போயிடக்கூடாது. போன பிரச்சனை. அப்ப இந்த யுத்தம் எல்லாம் நடக்கிற நேரத்துல எதிரிகள் அப்படியே சூழ்ந்து வாராங்கண்டா, அவங்கள்ட்ட இருந்து இந்த அரண்மனையை பாதுகாக்கிறதுக்கு அரண்மனையை சுத்தி பெரிய ஒரு அகழி உண்டு, அதாவது பள்ளம் தோண்டி வச்சிருப்பாங்க. சரியா? அப்ப இந்த எதிரிகள் வாராங்கன்னு உடனே என்ன செய்வாங்கண்டா, அந்த அரண்மனையை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பள்ளத்துல விறகுகள் எல்லாத்தையும் போட்டு அதுக்கு நெருப்பு வச்சிருவாங்க. நெருப்பு வச்சா எதிரிகள் யாரும் என்ன செய்ய இயலாது, அரண்மனைக்குள்ள வர இயலாது. உள்ளுக்க யாரும் வந்தாலும் அவங்களும் வெளியால போக இயலாது. சொல்றது விளங்கிட்டா? நெருப்பு வந்து ஒரு சுவர் மாதிரி, தீ வந்து ஒரு சுவராக எரியும். அதனால அதுக்கு பேர் வச்சாங்க ஃபயர் வால்னு பேர் வச்சாங்க. அப்ப அரண்மனையில் இருக்கக்கூடிய அவங்க அந்த அரண்மனையில வேலை செய்யக்கூடியவங்க, மன்னர்கள், அவங்க இவங்க எல்லாம் எப்படி அந்த அந்த நாட்டுக்கே உரியாக்கள் எப்படி போவாங்க வருவாங்கன்றா, அவங்களுக்குன்னு ஒரு ரகசியமான பாதுகாப்பான பாதை மூலமாக அவங்க போவாங்க வருவாங்க. அந்த பாதை இவங்களுக்கு தெரியாது. விஷயம் விளங்கிட்டா? இதே டெக்னாலஜிய எங்கட கம்ப்யூட்டரை கொண்டு போய் நாங்க நெட்வொர்க் கூட கனெக்ட் பண்றோம். நல்லா கவனிங்க. இப்ப எங்க கம்ப்யூட்டர் வந்து இப்படி இருக்கு, எல்லா கம்ப்யூட்டர்ஸும் எங்களுக்கு இப்படி இருக்கு, எல்லா கம்ப்யூட்டர்ஸும் எங்களுக்கு இருக்கு. சரியா? நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இப்ப இந்த கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் நாங்க ஒரு சுவிட்ச்லயோ ஹப்லயோ தான் நாங்க கனெக்ட் பண்றோம். ஒரு சுவிட்ச்லயோ ஹப்லயோ நாங்க கனெக்ட் பண்றோம். கனெக்ட் பண்ணினா இது ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க். இது ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க். சரியா? இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை கொண்டு போயிட்டு, இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை நாங்க கொண்டு போயிட்டு, இது ஒரு தனி வளையம்னு வச்சுக்கொள்ளுங்க. இதுக்குள்ள யாரும் வர போறது இல்லை. இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை கொண்டு போயிட்டு நாங்க வெளியால கனெக்ட் பண்ண போறோம். வெளியால நாங்க கனெக்ட் பண்ண போறோம். யாரோட? இன்னொரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கோட இல்லாட்டி இன்டர்நெட்டோட. இதை கனெக்ட் பண்றதுக்கு என்ன நாங்க யூஸ் பண்ற இந்த டிவைஸ் தான் யாருன்னு கேட்டா இவர் வந்து ரவுட்டர். ரவுட்டர் வழிப்படுத்தி இவரோட வேலை என்னன்னா, எங்களோட கம்ப்யூட்டரை இன்னொரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்றது அல்லது எங்களோட கம்ப்யூட்டரை கொண்டு போயிட்டு இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்றது. இதான் யார்ட வேலை? இந்த ரவுட்டர்ட வேலை. இப்ப இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணினா என்ன செய்யலாம், யாரும் உள்ளுக்கு வரலாம். ஹேக் பண்றதுக்கு இதங்கிறதுக்கு யாரும் என்ன செய்யலாம்,
உள்ளுக்கு வரலாம். இப்ப வாரவங்களை தடுக்கிறதுக்கு இந்த இடத்துல நாங்க ஒரு டிவைஸ் ஒண்ணு இன்ஸ்டால் பண்ண வேண்டி வரும். இந்த இடத்துல நாங்க ஒரு டிவைஸ் ஒண்ணு இன்ஸ்டால் பண்ண வேண்டி வரும். அந்த டிவைஸ் தான் யாரு? ஃபயர்வால்னு சொல்லக்கூடிய டிவைஸ். தீச்சுவர். ஹப் சுவிட்சுக்கும் இந்த ரவுட்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய டிவைஸ். இது உங்களுக்கு சுவிட்ச் வச்சுக்கோங்க. சுவிட்ச் ஆலி. இது உங்களுக்கு தீச்சுவர். சரியா? கணனி வலையமைப்பை அனுமதியற்ற பிரவேசங்களில் இருந்து பாதுகாக்கிறது தான் யார்ட வேலை? இந்த ஃபயர்வால்ட வேலை. Protect the computer network from unauthorized access. கணனி வலையமைப்பை அனுமதியின்றிய பிரவேசங்களில் இருந்து பாதுகாக்கும் சாதனமாகும். விலகிட்ட ஃபயர்வால் நேரடி. இது ரெண்டு டைப்பான ஃபயர்வால் இருக்கு. இப்படி நாங்க ஒரு டிவைஸா வந்து போட்டுனா இது ஹார்ட்வேர் ஃபயர்வால்னு சொல்லுவோம். இல்லாட்டி எங்களோட கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ல டிவைசஸ்ல நாங்க இன்ஸ்டால் பண்ணலாம், அதை சொல்லுவோம். நாங்க சாஃப்ட்வேர் ஃபயர்வால்னு சொல்லுவோம். ரைட். பேர் என்ன? சரி, டவுட்ஸ் இருக்கா? கிரேட் 10ல இருக்கக்கூடிய முதலாவது 4 யூனிட். இல்ல, ரைட். அப்ப நாங்க அடுத்த மாசம் ஸ்டார்ட் பண்ண போறது, அடுத்த மாசம் இல்ல, வாரக்கிழமை நாங்க ஸ்டார்ட் பண்றது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பாடம். அடுத்தது நாங்க மட்டும் இன்னொரு விஷயம் சொல்றேன். நாளைக்கு நாங்க இந்த பேப்பர் 3ல இருந்து பேப்பர் 3, 4, 5, 6 என்று 4 பேப்பர் தான் செஞ்சுக்கிறோம். 1, 2 நாங்க என்ன செய்யல தானே. 1 வந்து நாங்க இன்ஷால்லா நாளைக்கு செய்வோம். சரியா? 1 வந்து நாளைக்கு செய்வோம். நாளைக்கு ஒரு ஓப்பன் கிளாஸ். ஏண்ட வரைக்கும் நீங்க ஜாயின் ஆகுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் என்ன செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க. லிங்கை வந்து என் ஓப்பன் கிளாஸ் தானே, ஷேர் பண்ணுங்க. அவங்களும் ஃப்ரீயா வந்து ஜாயின் ஆகட்டும். இந்த 2 பேப்பரையும், அதாவது பேப்பர் நம்பர் 1ஐயும் பேப்பர் நம்பர் 2ஐயும் உங்களுக்கு பப்ளிக்ல குரூப்லயே வந்து உங்களுக்கு போட்டுறேன். நீங்க வந்து என்ன செய்யுங்க, டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்க, பிரிண்ட் பண்ணி கொள்ளுங்க, வாட் எவர். சரியா? எடுத்துக்கொள்ளுங்க. நாளைக்கு இப்போ ஒரு ஓப்பன் கிளாஸ் வந்து போடுவோம். நாளைக்கு சில நேரம் உங்களுக்கு வேற யாராச்சும் ஒருத்தரோட கிளாஸ் இருக்கலாம். அளவுக்கு இதுல லைவா கிளாஸை வந்து அட்டென்ட் பண்ண பாருங்க. கிளாஸை வந்து நாங்க ஒரு எத்தனை மணிக்கு போடுவோம்? எனக்கு நாளைக்கு ஒரு பிசிக்கல் கிளாஸ் இருக்கு, நான் முடிச்சுட்டு தானே வரணும். இப்போ நான் ஒரு 7:30ல இருந்து ஒரு 8:30 வரைக்கும் போட்டுறேன் கிளாஸ். சரி, 7:30ல இருந்து ஒரு 9 வரைக்கும் போட்டுறேன். நம்ம பேப்பர் நம்பர் 1ஐயும் பேப்பர் நம்பர் 2ஐயும் நாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். 2 பேப்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட். அப்ப நாளைக்கு ஒரு ஓப்பன் கிளாஸ். உங்ககிட்ட இருந்து எனக்கு வர வேண்டிய சப்போர்ட் என்னன்னா, நீங்க இந்த பேப்பரை வந்து அடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்றது, நாளைக்கு கிளாஸ் இருக்கிற விஷயத்த நாளைக்கு ஸ்கூல்ல போயிட்டு அவங்களோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ட ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்றது, இந்த மாதிரியான வேலை. சரியா? ரைட். வேற விஷயம், வேற என்ன சரி பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும்னா சொல்லுங்க பாபு. இல்ல, அப்ப முடிச்சு கொள்வோம். நாங்க வந்து கிரேட் 11 இதை இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? அப்ப உங்களை நான் நாளைய கிளாஸ்ல வந்து சந்திக்கிறேன். மீட்டிங்